ஏம்மா என்னாச்சு? ஒரு மாதிரி இருக்கீங்க. உடம்பு ஏதாச்சும் சரியில்லையா? அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நல்லா தான் இருக்கேன். உடம்புக்கு என்ன, மனசு தான். மனசா? ஏம்மா வீட்டில் ஏதாச்சும் சண்டையா? மருமகளுங்களுக்கும் உனக்கும் எதனா பிரச்சனையா? இல்லை தம்பி எதனா சொல்லிட்டானா? இல்லைப்பா, அவங்கள பற்றியெல்லாம் எதுவும் பிரச்சனை இல்லை. எனக்கு எனக்கு ரேகா பற்றி தான்ப்பா. தங்கச்சி பற்றியா? என்னம்மா தங்கச்சி பற்றி ஏன் நீ கவலைப்படுற? அவ ராணிமா. அவளை பற்றி கவலைப்படுறதுக்கு என்னம்மா இருக்கு? நல்ல இடத்துல வாக்கப்பட்டு போயிருக்கா. என்ன? அதுதானப்பா பிரச்சனையாக இருக்கு. சம்மந்தி அம்மா வந்திருந்தாங்கப்பா. ஏம்மா என்னவா? என்னடா இப்படி கேட்டுட்ட? அவள் வாரத்தில் 4 நாள் இங்கே தான் வந்து தங்குறா. யார் தான் ஒத்துக்குவாங்க சொல்லு? இப்படியே பண்ணின்னு இருந்தா டைவர்ஸ் பண்ணிடுறேன்னு சொல்கிறாங்கடா. என்னது டைவர்ஸா? எவ்வளோ தைரியம் இருந்தா ஏன் தங்கச்சியை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கோ? அது எப்படி டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு நானும் பார்க்குறேன். அண்ணா, முட்டாள் மாதிரி பேசாதீங்க. எனக்கு இருந்தாலும் இந்த மாதிரி நடக்கும்னு நான் நினச்சேன். ஆனால் அது இவ்வளோ சீக்கிரம் நடக்கும்னு நினைக்கல. என்ன பாபு, நம்ம தங்கச்சி பற்றி நீயே இப்படி பேசுகிற? நம்ம தங்கச்சியா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்னண்ணா, நியாயம் எல்லாருக்கும் ஒன்று தானே. இவ்வளோ பேச்செல்லாம் எதுக்குண்ணா? இங்கே பாரு, ரேகாவே வந்துட்டா. இங்கே பாரு ரேகா, ஒழுங்கு மரியாதையா உங்கள் வீட்டில் போய் உங்க குடும்பம் நடத்த பாரு. உன் புருஷனை பாரு, உங்கள் மாமியாரை பாரு. இங்கே வந்து சண்டையை வர வச்சுன்னு இருக்காத. நீ வர வரைக்கும் எல்லாம் நல்லா தான் போகுது. வந்த அப்புறம் தான் பயங்கர சண்டை. பாத்தியாண்ணா, இந்த சின்ன அண்ணன் எப்படி பேசுகிறாங்கன்னு? எல்லாம் இந்த அண்ணியோட ட்ரைனிங் தான். என்ன ரேகா, ஏன் பேச்செல்லாம் அடிப்படுது? வந்தியா? உன் வேலை என்னவோ அதை பார்த்துன்னு போ. ஏம்மா, இங்கே இவ்வளோ நடக்கிற மாதிரி என்னம்மா ஆச்சு? என் மாமியார் வந்து என்ன சொல்லுச்சு அப்படி? ரேகா, உங்கள் மாமியார் எதுனா சொல்லட்டும், நீ ஃபஸ்ட்டு உங்கள் வீட்டுக்கு கிளம்பு. அதெல்லாம் முடியாதுமா, நான் எதுக்கு போகணும்? அப்படி சொல்லுமா. என்ன, என் தங்கச்சியை சும்மாவா கட்டி கொடுத்தோம்? எவ்வளோ டௌரி கொடுத்து கட்டி கொடுத்துருக்கோம். எதுக்கு இதெல்லாம் பண்ணுதான்? என் தங்கச்சி அந்த வீட்டில் சந்தோஷமாக நிம்மதியாக வாழணும்னு தான். அப்படி சொல்லு அண்ணன். அம்மா, கேட்டுக்கினியா அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு? ரேகா, அவன் உன் மேலே இருக்கிற பாசத்தில் சொல்கிறான். அதெல்லாம் அப்படி நடக்காது ரேகா, நீ கிளம்பு, உங்கள் வீட்டுக்கு போ. மாப்பிள்ளை டைவர்ஸ் பண்ணுறேன்னு சொல்கிறாங்களாண்டி. ஓஹோ, அந்த மனுஷனுக்கு அவ்வளோ தைரியம் வந்துருச்சா? நானும் பார்க்குறேன் அது எப்படி டைவர்ஸ் பண்ணுறாங்கன்னு. இங்கே பாருடி, உங்கள் மாமியார் இன்னொரு விஷயமும் சொன்னாங்க. கல்யாணம் ஆகி இத்தனை வருஷம் ஆச்சு, இன்னும் குழந்தை குட்டின்னு எதுவுமே இல்லைன்னு. ஆமாம், நீங்கள் நம்ம அண்ணியை எவ்வளோ டார்ச்சர் கொடுக்குறீங்க, அதே மாதிரி தான். ஏண்டா, என் பொண்டாட்டியும் நம்ம தங்கச்சியும் ஒன்றா? அவ ஒன்றும் இல்லாதவோ? ஆ மாமா, நல்லா இருக்கே. நீங்கள் மட்டும் அக்காவை குழந்தை இல்லை குழந்தை இல்லைன்னு பேசலாம், ஆனால் உங்கள் தங்கச்சியை யாரும் அப்படி பேசக்கூடாதா? உங்களுக்கு வந்தால் ரத்தம், மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா? மா, நம்ம வீட்டில் சொல்லி வச்சுட்டு, என் தங்கச்சிக்கு குழந்தை பொறுக்கிற வரைக்கும் நம்ம வீட்டில் யாரும் குழந்தை பெற்றுக்க கூடாது. என்னங்க, உங்கள் அண்ணன் இப்படி அரமெண்டல் மாதிரி பேசுகிறாங்க? பேசுறது எதனா அர்த்தமாக பேசுகிறாங்களா? என் பொண்டாட்டி கூட தான். அவங்க வீட்டில் ஒரே பொண்ணு, எல்லாம் டௌரி என்ன கொடுக்கணுமோ எல்லாம் கொடுத்து தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க. இவன் என்ன அப்படியே ஆடுறா, ஓயாமல் அவங்க அம்மா வீட்டில் போய் உக்காந்துருக்கா. இங்கே பாருங்க, உங்கள் அண்ணன் இப்படி லூசுத்தனமாக எல்லாம் பேசின்னு இருந்தாங்கன்னா நான் இங்கெல்லாம் இருக்க மாட்டேன். நம்ம தனியாக போயிடலாம். ஏன் சின்ன பொண்ணு இப்படியெல்லாம் பேசுகிற? அப்புறம் என்ன அத்தை, உங்கள் பெரிய மகன் பேசுகிறதுல ஏதாவது ஒரு அர்த்தம் இருக்கா? என்னை விடுங்க. இந்த டைமில் அக்கா மாசமாக இருந்தால் என்ன வேண்டான்னு சொல்லிடுவீங்களா? ஆமாம்மா, என் தங்கச்சிக்காக நான் சொல்லுவேன். அதுக்கு தான் அண்ணன் உன்னை லூஸ்ன்னு சொல்கிறது. தங்கச்சி மேலே பாசம் இருக்கணும். அதுக்கு நீ இந்த அளவுக்கெல்லாம் இல்லை. அவள் எனக்கும் தான் தங்கச்சி. ஏன்டா மாணிக்கா இப்படியெல்லாம் பேசுகிற? அப்படி ஏதாவது இருந்துச்சுன்னா
அது இந்த குடும்பத்தோட வாரிசுடா. அத்தை போய் இப்படி பண்ணலாமா? இங்க பாரு ரேகா, உன்னாலதான் இத்தனை பிரச்சனையும். பாரு, உனக்கு நான் நிதானமா சொல்றேன். மரியாதையா கிளம்பி உன் மாமியார் வீட்டுக்கு போயிடு. ஆமா ரேகா, உங்க சின்ன அண்ணன் சொல்றது கரெக்டு தான். என்னம்மா, எங்க மாமியார் தான் வேற வேலை வெட்டி இல்லாம வந்து என்னவோ பேசிட்டு போகுதுன்னா நீயும் அதுக்கேற்ற மாதிரி பேசுற. பாருண்ணே. ரேகா, நீ போமா. நீ போய் உன் இஷ்ட பிரகாரம் இரு. அங்க யாரனா உனக்கு எதனா சொல்லட்டும், எனக்கு ஃபோன் பண்ணு, நான் வரேன். இப்படியே செல்லம் கொடுத்து கொடுத்து அவ வாழ்க்கையே குட்டிச்சவரா ஆக்குங்கோ. வா சின்ன பொண்ணு, நம்ம போலாம். என்னடா மச்சான், ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. என்ன விஷயம்? ஆமாடா மச்சான், சந்தோஷமான விஷயம்தான். அதுலேயும் என் லைஃப் செட்டில் ஆகிற விஷயம். என்னடா லைஃப் செட்டில்மெண்ட்டா? நீ 5000 தானே கேட்டிருந்த, என்ன லட்சக்கணக்கில் பணம் கொடுத்துட்டால என்ன? டேய், என்னடா பேசுகிற? 1 லட்சம் 2 லட்சத்துலலாம் என்ன லைஃப் செட்டில்மெண்ட்? லட்சம் இல்லைன்னா கோடியாடா. ஆமாம், மூஞ்சி. அப்புறம் என்னடா, என்ன சந்தோஷமா இருக்க சொன்னா நாங்களும் சந்தோஷப்படுவோம்ல. அதுவா, இந்த லூஸ் பண்ணிக்கிற வேலைக்கு சந்தோஷப்படாமல் இன்னும் என்னடா பண்ணட்டும்? இவங்க வீட்டில் பேசி இவ எப்படியானா சம்மதிக்க வச்சிடுவான்னு தெரியும். ஆனால் இவ்வளோ சீக்கிரமாக சம்மதிக்க வைக்குவான்னு நான் கனவுல கூட எதிர்பார்க்கலடா. சம்மதமா? எதுக்கு? என்னடா புரியாத மாதிரி பேசுற? எங்க கல்யாணத்துக்கு தான். என்னது கல்யாணமா? ஆமாடா, பத்தியா, உங்களுக்கே இவ்வளோ ஷாக்காக இருக்கு, அப்போ எனக்கு எப்படி இருக்கும்? என்னடா மச்சான் சொல்ற? உனக்கும் அவளுக்கும் கல்யாணமா? ஆமாடா, இவ அவங்க வீட்டில் பேசி பர்மிஷன் வாங்கிட்டு இருக்கா. அவங்க அம்மாவும் எங்கள் குடும்பத்தோட வந்து பொண்ணு கேட்க சொன்னாங்களாம். மாட்டியா மாட்டியா, நல்லா மாட்டியா? நான் எதுக்குடா மாட்ட போகிறேன்? பின்ன குடும்பத்தோடன்னு சொன்னாங்களே. உனக்கு தான் அப்பா இல்லை, அம்மா இல்லை, வெறும் அண்ணன் மட்டும்தான். இவ்வளோ பண்ணோம், இனியும் பண்ண மாட்டோமா? அப்ப எல்லாம் ரெடியா தான் இருக்க. இல்லையா பின்ன? யோசிக்காம நான் எதுலேயும் இறங்க மாட்டேன். சரி, அப்பா அம்மாவை எப்படியோ அரேஞ்ச் பண்ணி இந்த கல்யாணத்தையும் முடிச்சிடுவேன்னு வச்சுக்கோ. கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மை தெரிஞ்சிச்சேன்னா தெரிஞ்சா தெரிஞ்சுன்னு போட்டோம். என்னடா, அவளை பார்த்தா உனக்கு பாவமா இல்லையா? என்னது பாவமா? அப்போ நம்மளோட க்ளோஸ் ஃப்ரெண்டை லவ் பண்ணி ஏமாத்தி போயிட்டாலே அவன் பாவம் இல்லையா? இவளை எப்படியாவது நான் பழி வாங்கணும்டா. பாவம் அவன். இதே பொண்ணை ஏமாத்திட்டு இருந்தா சும்மா விட்டுருக்குவாங்களா? பையன்னா என்ன பாவம், அவன் எவ்வளோ நொந்து போயிருக்கான். ஆமாடா, அவன் உனக்கு மட்டும் இல்லை, எங்களுக்கும் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தானடா. அப்போ அவன் அந்த நிலைமையில இருக்கிறது உங்களுக்கு பரவாயில்லையா? விட்றா, இப்பதான் அவன் எல்லாம் மறந்துட்டு நார்மலா இருக்கான்ல. இந்த நார்மல் நிலைக்கு வரத்துக்கு எவ்வளோ பாடுபட்டான். சரி, நீ என்னதான் சொல்ல வர? அவள் எப்படி நம்ம ஃப்ரெண்டை ஏமாத்தினாலோ அதே மாதிரி அவளையும் நான் ஏமாற்றணும். ஏமாந்து போகிறதோட கஷ்டம் என்னன்னு அவளுக்கு தெரியணும். இவளும் சரி இவங்க அம்மாவும் சரி சரியான பண பிசாசுங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் இப்படி பண்ணாதான்டா புத்தி வரும். டேய் ரகு, என்ன பண்ணாலும் பார்த்து பண்ணுடா. ஆண்டி, வாமா வாமா ஐஷு. ஆதி உள்ளதா இருக்கா, போமா. சரிங்க ஆண்டி. லக்ஷ்மி, வாங்க வாங்க பானுமா, வாங்க உள்ள வாங்க. வாடா ஜீவா உள்ள. சக்தி, நீயும் வாப்பா. என்னடி, என்னாச்சு? ஏன் இப்படி இருக்க? முகத்துல கடுகு போட்டா அப்படியே வெடிஞ்சிடும், அந்த மாதிரி இருக்க. ஏன் சொல்ல மாட்டீங்க? என்ன, உங்க தம்பி பொண்ணுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகுதுன்ற சந்தோஷத்துல இருக்கீங்களா? என்னது என்கேஜ்மெண்ட்டா? என்னைக்கு? ஆஹா, தெரியாத மாதிரி நாடகம் ஆடாதீங்க. நிஜமா தாண்டி கீதா, எனக்கு தெரியாது. தரகர்கிட்ட கேட்டு விஷயத்தை தெரிஞ்சுக்கினேன். யாருக்கும் சொல்லாம இவங்க மட்டும் உள்ளுக்குள்ள என்கேஜ்மெண்ட் பண்ணிக்க போறாங்க. எப்படியானா போட்டோ விடு, உனக்கு என்ன? நீ தான் அதை பத்தி எதுவும் எங்ககிட்ட சொல்லாதீங்கன்னு சொல்லிட்டல. ஆமா, சொல்லாதீங்கன்னு தான் சொன்னேன். ஆனா எனக்கு நினைக்க நினைக்க வயிறு எரியுது. யாருன்னா ஒருத்தர் நல்லா இருந்தா உனக்கு கண்ணு பொறுக்காது. அந்த பிச்சைக்கார குடும்பத்துக்கு
அவ்வளோ பெரிய இடமா? அவங்க நல்ல மனசுக்கு ஏற்ற மாதிரி தான் எது ஒன்றும் கிடைக்கும். இந்த பேச்சுக்கு ஒன்றும் குறைச்சல் இல்லை. நம்ம பொண்ணுக்கும் சீக்கிரமாக கல்யாணத்தை முடிக்கணும்னு முடிவு பண்ணிட்டேன். அவள் யாரோ ஒரு பையனை லவ் பண்ணுறாளாம். பெரிய பணக்கார வீட்டு பையனா. அது என்ன ஏதுன்னு பேசி முடிங்க. இப்படி பேசுறியே, உனக்கு வெக்கமா இல்ல? இதில் என்ன இருக்குது வெக்கப்படுறதுக்கு? அந்த ஆதிராக்கு கிடைச்சதை விட பெரிய இடத்துல என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். உன்னெல்லாம் திருத்தவே முடியாது. போகிறேன், இந்த ஆதிரா வீட்டுக்கு போகிறேன். போய் இந்த என்கேஜ்மெண்ட் எப்படி நல்லபடியாக நடக்குதுன்னு பார்க்குறேன். வேண்டாம் கீதா, தப்பு மேல தப்பு பண்ணின்னு இருக்க நீ. அடைச்சி, உங்களை மாதிரி ஒரு கையால் ஆகாத புருஷன் இருக்கிற வரைக்கும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணணுமோ அதை நானே பார்த்துக்கிறேன். சி, இதெல்லாம் ஒரு பொம்பளையா?